ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் தனிவெட்டிக்கு பயிற்சி கணக்குகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வெட்டியாக 21,280 செலுத்தினார் எனில் அசலை காண. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த கணக்கில் அப்படின்னா, நீங்கள் நம்ம கொடுக்க ஒவ்வொரு மாடலும் எப்படி கேட்டிருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கணக்கை போடுறதுக்கு முன்னாடி அது என்ன மாடல், அது என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, எதை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, தனி வெட்டி கொடுத்துட்டாங்க. தனி வெட்டி எஸ்ஐ 21,280 கொடுத்துட்டாங்க. எண் 4 ஆண்டுகள், ஆர் 9.5% வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, அசல் கேட்டிருக்காங்க. நம்ம எப்பொழுதுமே தனி வெட்டிக்கு ஃபார்முலான்னு சொன்னாவே பயந்து ஓடிடுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் ஆப்ஷனை வச்சு போகிறது. அதே மாதிரி இந்த 1% இவ்வளவு, அப்போ எத்தனை பர்சன்டேஜ் இவ்வளவு அப்படிங்கிறது இப்போ நம்ம ரவுண்டாக இருக்கும்போது உங்களுக்கு ஈஸி. இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். அதனால எனக்கு தனி வெட்டி கூட்டு வெட்டியை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக வேற ஒரு மெத்தடில் போடுவேன். அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ எஸ்ஐஎஸ்சி PNR/100 ஓடிடுவீங்க, ஆனால் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, 9.5%. அப்போ 9.5% என்ன பண்ணுங்க, 9 1/2 போட்டுக்கோங்க. 1/2% 1/2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ 9 18, 18 + 1 19/2 இதுங்க வச்சுக்கோங்க. இப்போ எஸ்ஐ PNR/100 எஸ்ஐ என்ன கொடுத்துருக்காங்க, 21,280 கொடுத்துருக்காங்க. பி தான் நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். எண் 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆர் வேல்யூ 19/2, சதவீதத்துக்கு ஒரு 100 போடுவோமா, அந்த 100. ஓகேவா? அடுத்தது இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 24 இப்போ இதுக்கும் கேன்சல் பண்ணலாம். ஒரு டைம் 19 ஒரு டைம் வரும். 19 38 வரும். அடுத்தது இந்த 2க்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணோம்னா 2 10, 6 12 0. இப்போ நமக்கு பி தானே கேட்டிருக்காங்க. பியை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 100 இந்த சைடு போகும். அப்போ 560 இந்த 100 போகும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும், 56,000. வாட்ஸா என்பவர் ஒரு வங்கியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 8,500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே பார்த்த மாடல் தனி வட்டி கொடுத்துருந்தாங்க, இயர் கொடுத்துருந்தாங்க, வட்டி வீதம் கொடுத்துருந்தாங்க, என்ன கேட்டிருந்தாங்க, அசல் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அசல் கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. ஏன்னா மொத்த தொகை, எண் 3 வருஷம் கொடுத்துட்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பொதுவாகவே தனி வட்டின்னு இது ஒரே ஃபார்முலா தான். எஸ்ஐ PNR/100ன்னு எடுத்துருக்கோம். இப்போ நமக்கு 3 வேல்யூ, அதாவது இந்த எஸ்ஐ PNR 4த்துல ஏதாவது ஒரு 3 வேல்யூ இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அப்போ எஸ்ஐ இங்கே கொடுக்கல, பி கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க, ஆர் தெரியாது. அப்போ நம்மகிட்ட இப்போ 2 வேல்யூ தான் இருக்குது, எஸ்ஐ கொடுக்கல. அப்போ இந்த மொத்த தொகையிலிருந்து, அதாவது அசலை லெஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஐ தனி வட்டி எவ்வளோன்னு கிடச்சிடும். இப்போ மொத்த தொகைங்கிறது அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் மொத்த தொகை. இப்போ இந்த மொத்த தொகையிலேருந்து அசலை லெஸ் பண்ணிட்டோம்னா மீது என்ன இருக்கும், வட்டி இருக்கும். அந்த வட்டி தான் நமக்கு எஸ்ஐ கிடைக்கும். அப்போ 11,050 மைனஸ் 8,500 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2,550 கிடைக்கும். ஓகேவா? இப்போ எஸ்ஐ கொடுத்துட்டாங்களா, 2,550, அசல் 8,500, எண் 3 வருஷம், 6 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, இதுக்கு கேன்சல் பண்ணிவிட்டு இப்படியே வச்சு இதை கேன்சல் பண்ணலாம். சில பேருக்கு இப்படியே வச்சு கேன்சல் பண்ணுறது கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா இந்த 6 ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 100 இங்கே கொண்டு போயிடணும். 2,550 × 100/8,500 × 3. இப்படியும் கேன்சல் பண்ணலாம். இது ஒரு ஸ்டெப்பு கூடுதலே வருது.
இல்லைன்னா இப்படியே வந்து இந்த கீழே உள்ளதுக்கு இதுக்கும் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த மேலே உள்ளதுக்கு மேலே உள்ளதுக்கு இதுக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு R என்ன கிடைக்கும்? 10% கிடைக்கும். ஓகே, அடுத்த கணக்கு. ஆண்டுக்கு 13% வட்டி வீதத்தில் ஒரு தொகை 16,500 இருந்து எத்தனை ஆண்டுகளில் 22,935 உயரும்? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த கணக்கு தான். அதில் என்ன பண்ணியிருக்காங்க, அசல் கொடுத்துட்டு மொத்த தொகையை கொடுத்துட்டு எண் கேட்டிருந்தாங்க, சாரி ஆர் கேட்டிருந்தாங்க. எண் கொடுத்துட்டு ஆர் கேட்டிருந்தாங்க. இப்போ இதில் வந்து அசல் கொடுத்துட்டு மொத்த தொகையை கொடுத்துட்டு ஆர் கொடுத்துட்டு எண் கேட்டிருக்காங்க. ஸோ மாடலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன டைப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம எஸ்ஐ PNR/100ங்க, எஸ்ஐ வேல்யூ இங்கே இல்லை. இந்த மாதிரி மொத்த தொகை அசல் வந்துருச்சுனாலே நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணணும், இதுலேருந்து இதை லெஸ் பண்ணிடணும். அப்போது 22,935லேருந்து 16,500 லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6,435 கிடைக்கும். இதுதான் வந்து எஸ்ஐ. ஓகேவா? அப்போது 6,435 16,500 அசல், 16,500 எண் வந்து நமக்கு தெரியாது, எண்ணு தான் கண்டுபிடிக்கணும். R வந்து 13/100. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எண் வந்து 3 years. அடுத்த கணக்கு. கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூ. 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூ. 55,560 இருந்தது எனில் வட்டி வீதத்தை காணும். இது பாருங்க, அதே கணக்கு தான், வட்டி வீதம் தான் கேட்டிருக்காங்க. நான் ஏன் இதை எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 years 3 months இப்படி கேட்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்காக எடுத்திருக்கேன். மற்ற நம்ம ஏற்கனவே போட்டு அதே கணக்கு தான், ஆறு கேட்டிருக்காங்க, அதே கணக்கு தான். ஓகேவா? நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம், இதுலேருந்து இதை லெஸ் பண்ணிடணும். அப்போ 55,560 மைனஸ் 48,000 இதை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தனி வட்டி கிடைக்கும்? 7,560 கிடைக்கும். ஓகே, இப்போ எஸ்ஐ கிடச்சிச்சு. இப்போ எண் வந்து இப்போ வந்து இப்படி கிரிட்டிக்கலாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 months வந்து இயருக்கு மாற்றிப்போம். இயருக்கு மாற்றுறது எப்படி அப்படின்னா 3/12. இதெல்லாம் நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். காலையிலாம் நீங்கள் பார்த்ததுமே 3/12 1/4 அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அப்போ 1/4 ஒரு 3 4 12. ஏன் வந்து இது 3/12 போட்டோன்னா வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ இந்த 3 மாதத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 3/12 கொடுத்தோம். இதை கேன்சல் பண்ணோம்னா 1/4. அப்போ எத்தனை ஆண்டு வருது? 2 1 ஆண்டு. இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னத்துக்கு மாற்றுங்க. ஏன்னாங்க 8 + 1 9 9/4 மாற்றிங்க. அப்போ என்ன 9/4. இப்போ என்ன பண்ணுங்க, எஸ் என்ன 7,560 அசல் 48,000. இது என்ன 9/4. R தான் கேட்டிருக்காங்க, R/100. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு R என்ன கிடைக்குன்னா 7%. அடுத்த கணக்கு பாருங்க. ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனிவட்டி வீதத்தில் தொகை ரூ. 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமான கணக்கு தான், ஆனால் ஷார்ட்கட்டில் போடலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, P(1) இதுக்கான ஃபார்முலா வந்து P(1 + NR/100). இதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஆனால் நான் வந்து இது எப்படின்னு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 17,000 போட்டுக்குங்க. மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டாங்கன்னா 17,000 போட்டுக்குங்க. இந்த 17,000 என்னென்ன சேர்ந்தது, அசலும் தனி வட்டியும் சேர்ந்தது. அசல் எத்தனை சதவீதம்? 100% ப்ளஸ் தனி வட்டி. இப்போ இந்த 3ஐயும் 12ஐயும் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 36 வரும். 3ஐயும் 12ஐயும் பெருக்குனீங்கன்னா 36 வரும். நல்லா கவனிங்க. அசல்ங்கிறது 100%,
தனி வட்டிங்கிறது இந்த 3ஐயும் 12ஐயும் பெருக்கினீங்கன்னா 36%. ஆக 136% தான் என்ன அப்படின்னா இந்த 17,000ங்கிறது. ஓகேவா? அசல் 100%, இது ரெண்டையும் பெருக்கி வர்றது வட்டி, இது ரெண்டையும் கூட்டி 136%ங்கிறது தான் இந்த மொத்த தொகை. அப்போ இந்த 136 இங்கே போட்டுருவோம். ஓகேவா? அடுத்தது இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1% எவ்வளவுன்னு கிடைக்கும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 125 வரும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன தேவை? அசல் கேட்டிருக்காங்க. 1% 125 ரூபாய்னா 100% எவ்வளவு? இப்போ இந்த 125 இன்டு 100 பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு 100%. 12,500ங்கிறது தான் என்ன? அசல். ஓகேவா? புரியுதா? இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு அடுத்த பார்ட்டோட 7th நியூ புக்கு தனி வட்டி முடிச்சிருவேன். இதில் நீங்கள் என்ன அதில் நிறைய கணக்குகள் இருக்குது, நீங்கள் கம்மியாக நடத்திட்டு முடிச்சிட்டேங்கிறீங்களேன்னு சொல்ல வேண்டாம். இந்த மாடல் எது ஒரு மாடலுக்கு ஒரு கொஸ்டின் நடத்தியிருப்பேன். ஓகேவா? உங்களுக்கு அடுத்தடுத்து அதை பார்த்தீங்கன்னா அதே சேம் மாடலை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்களே போட்டு பாருங்கள். அடுத்த பார்ட்டோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். எதுவும் புரியலை அப்படின்னா எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டு போடும்போது அந்த கணக்கை நான் திருப்பி சொல்லி கொடுத்துட்டு மறுடைம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஒரு மாடலுக்கு ஒரு கேள்வி தான் நடத்தியிருப்பேன். அதனால் எடுத்துக்காட்டு கணக்கும் பயிற்சி கணக்கும் முடிச்சிருப்பேன். அடுத்த பார்ட்டில் அந்த பல்வகை திறன் பயிற்சி கணக்கு கொள்குறி வகை வினாக்கள் அது வரும். அதை அடுத்த பார்ட்டில் நடத்துகிறேன். ஓகேவா? ஓகே, எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.